ஹாய் சில்ட்ரன்ஸ், வெல்கம் டு அதுல்யா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்கலான்னா, அகைன் செகண்ட் ஸ்டாண்டர்டில் வந்து மேக்ஸில் வந்து ஒரு உங்களுக்கு ஒரு லேர்னிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸ் தான் நம்ம போட போகிறோம். ஜஸ்ட் ஒரு ஜென்ரல் மாதிரி, ஓகேங்களா? ஸோ அது உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், இன் ஏ லைப்ரரி த ஃபஸ்ட்டு 10 racks were allotted ஃபார் மேகசைன்ஸ் அண்ட் டெய்லிஸ். இது வந்து ஒரு லைப்ரரிப்பா. இந்த லைப்ரரியில் வந்து உங்களுக்கு ஒரு 10 ரேக் இருக்குது. ஸோ அந்த 10 ரேக்ஸு ஃபஸ்ட்டு 10 ரேக்ஸில் வந்து என்னென்ன இருக்குன்னா, மேகசைன்ஸும் டெய்லிஸும் இருக்குது, ஓகேங்களா? பத்திரிகைகள் இருக்குது. புக்ஸ் தட் ஆர் அரேஞ்ச்டு இன் டிஃப்ரெண்ட் ரேக்ஸ் ஃப்ரம் 11th onwards ஆர் ஷோன் பிலோ. புக்ஸுமே வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது வந்து எந்த ரேக்லேருந்துனா 11th ரேக்லேருந்து உங்களுக்கு புக்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட் ரேக்ஸில் அதை வந்து உங்களுக்கு பிக்சரில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, கிளியர்டா? ஸோ அந்த புக்ஸ் என்னென்னன்றது உங்களுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஒன்ல ஜென்ரல் நாலேஜ், காமிக்ஸு, ஸ்டோரி, சயின்ஸ், ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ், கேம்ஸ், இங்கிலீஷ், தமிழ்னு சொல்லிவிட்டு கீழே வந்து என்னென்ன ரேக்கில் என்னென்ன புக்ஸ் வச்சுருக்காங்கன்றத கீழே வந்து உங்களுக்கு ஹெட்டிங்கில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா சில்ட்ரன்ஸ்? இப்போது வந்து இந்த பிக்சரை வச்சு தான் நம்ம இங்கே கீழே இருக்கிறது வந்து நம்ம கிராக் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். ஆன்சர் தி ஃபாலோவிங் கொஷின்ஸ் ஃப்ரம் தி அபோவ் பிக்சர்னு கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். ஸ்டோரி புக்ஸ் ஆர் அரேஞ்ச்டு இன் தி டேஷ் ரேக். ஸ்டோரி புக்ஸ் எங்கே இருக்குது ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸ்டோரி புக்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ அரேஞ்சுடு எந்த ரேக்கில் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்டோரி புக் வந்து எந்த ரேக்கில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க? 13th ரேக்கில். என்ன 13th ரேக்கில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம 13th ரேக்குன்னு எழுதியாச்சு. ஓகேவா? ஈஸி தான். மேலே இருக்கிற பிக்சரை பார்த்து நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள். புக்ஸ் ஆன் ஹிஸ்ட்ரி கேன் பி ஃபவுண்ட் இன் தி டேஷ் ரேக். ஹிஸ்ட்ரி புக் வந்து நான் எங்கே தேடி எடுக்கிறேன்னா, எந்த ரேக்லேருந்து ஹிஸ்ட்ரி எங்கே இருக்குது? ஹிஸ்ட்ரி புக் இங்கே இருக்குது. ஸோ அது எத்தனாவது ரேக்கில் இருக்குது? 16th ரேக்கு. எத்தனாவது ரேக்? 16th ரேக்கில் இருக்குது. ஸோ அதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள். தேர்ட் வந்து பிட்வீன் விச் 2 racks ஆர் மேத்தமெட்டிக்ஸ் புக்ஸ் பிளேஸ்ட் டேஷ் அண்ட் டேஷ். மேத்தமெட்டிக்ஸ் புக்ஸ் ஃபஸ்ட்டு எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. மேத்தமெட்டிக்ஸ் புக்ஸ் இங்கே இருக்குது. பிட்வீன் 2 racks, அதாவது பிட்வீன் இது வந்து மேத்தமெட்டிக்ஸ் புக்ஸ் வந்து 17th ரேக்கில் இருக்குது. அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் என்ன ரேக் இருக்குது? ஹிஸ்ட்ரி புக்கும் கேம்ஸ் புக்கும் இருக்குது. ஸோ அது எங்கே ப்ளேஸ் ஆகிருக்கு? உங்களுக்கு 16th ரேக்லேயும் 18th ரேக்குக்கும் 16th ரேக்குக்கும் 18th ரேக்குக்கும் நடுவில் வந்து உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ் புக்ஸ் வந்து ப்ளேஸ் ஆகிருக்கு. அதுதான் அங்கே உங்களுக்கு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்த கொஷினுக்கான ஆன்சர் இது தான். நெக்ஸ்ட் பாருங்கள். த இங்கிலீஷ் புக்ஸ் ஆர் நெக்ஸ்ட் டு தி டேஷ் ரேக். த இங்கிலீஷ் புக் எங்கே இருக்குது? இங்கிலீஷ் புக் எங்கே இருக்குது? நெக்ஸ்ட் டு தி டேஷ் ரேக். இங்கிலீஷ் நெக்ஸ்ட்டு டு தின்றப்போ உங்களுக்கு 2 பக்கமும் வரும். ஸோ இதுக்குமே வந்து இங்கிலீஷ் புக்குக்கு நெக்ஸ்ட்டு ரேக்குன்றப்போ நம்ம 20th ரேக்கு தான் எழுத போகிறோம். தமிழ் 20th ரேக்குன்னு எழுதிடலாம். ஸோ இது வந்து 18th ரேக்குக்கு அடுத்து இருக்குது. அதுக்கப்புறம் 20th ரேக்கு இருக்குது. அதாவது பிசைட் ரெண்டுமே நீங்கள் பார்க்கணும். ஓகேவா? ஸோ கேம்ஸ் புக்குக்கு அடுத்து 18th அண்ட் 20th ரேக்கு அப்படின்னு நம்ம எழுதணும். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் 20th ரேக்கு. ஜென்ரல் நாலேஜ் புக்ஸ் ஆர் இன் தி டேஷ் ரேக். ஜென்ரல் நாலேஜ் புக் எங்கே இருக்குது? இதோ இருக்குது பாருங்கள். இது எந்த ரேக்கில் இருக்குது? 11th ரேக்கில் இருக்குது. ஸோ 11th ரேக். மை ஃபேவரட் புக்ஸ் ஆர் இன் தி ரேக். இப்போ இந்த ரேக் இத்தனை ரேக்ஸ் இருக்குல்ல, இதில் உங்களுடைய ஃபேவரட் புக்குன்னு ஒன்று ஏதாவது இருக்கும்ல, அது எந்த ரேக்கில் இருக்குது? எனக்கு ஸ்டோரி பிடிக்கும்ப்பா, எனக்கு ஜென்ரல் நாலேஜ் பிடிக்கும், எனக்கு ஹிஸ்ட்ரி ரொம்ப பிடிக்கும், கேம்ஸ் எனக்கு பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி சொல்வீங்கள்ல, அந்த மாதிரி உங்களுக்கு எந்த ரேக் பிடிக்குன்றத நீங்கள் இந்த லாஸ்ட் கொஷினுக்கான ஆன்சரை நீங்கள் எழுதணும். ஸோ எனக்கு வந்து ஸ்டோரி பிடிக்கும். ஸோ நான் அதனால் 13th ரேக்குன்னு நான் எழுதுகிறேன். ஓகேவா சில்ட்ரன்ஸ்? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தாலும் பிடிச்சிருந்தாலும் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.